ஹலோ மீன்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேஷியோ அனாலிசிஸில் இல்லஸ்ட்ரேஷன் 9 பார்க்குறோம். நம்ம ரெஃபர் பண்ணிட்டு இருக்கிற புக் வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங், ஆத்தர் வந்து ரெட்டி அண்ட் ஹரிபிரசாத் ரெட்டிங்கிற புக்கில் பார்க்குறோம். From the following data, you are required to compute the interest coverage or fixed charges coverage ratio of X Limited. Net profit after tax 4 lakh. Tax 50% tax rate. Long-term debt of the company 8 lakh at an average interest rate of 10%. ஸோ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ, ஃபிக்ஸட் சார்ஜ் கவரேஜ் ரேஷியோ கேட்டிருக்காங்க. ஸோ அந்த ரேஷியோஸ் தெரிஞ்சுது அப்படின்னா, ஃபார்முலாஸ் தெரிஞ்சுது அப்படின்னா போடுறது ஈஸியாக இருக்கும். ஸோ எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் ஃபார்முலாவை வச்சு. இல்லஸ்லேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 9 போடுறோம் இல்லையா. இல்லஸ்லேஷன் 9ல் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ கேட்டிருக்காங்களா. ஆர்எல்ஸ் இது என்ன சொல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் சார்ஜ் கவர் ரேஷியோ எப்படி சொன்னாலும் ஒன்று தான். ஓகேவா. ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸ் டிவைடட் பை ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட் சார்ஜஸ். ஓகேவா. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்து நம்மளுக்கு கொடுத்துருக்குற இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா அதை எடுத்து எழுதிடுறேன். நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 4 lakh கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வந்து பிஃபோர் தான் வேணும். ஓகேவா. ஸோ அப்போ ஆஃப்டர் டேக்ஸ்லேருந்து பிஃபோர் டேக்ஸை கண்டுபிடிக்கணும். டேக்ஸ் எவ்வளோங்க, 50%ன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா. ஸோ லாங் டேர்ம் டெப்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 8 lakh. அதுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10%ன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட் சார்ஜஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு என்னங்க, ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட் சார்ஜஸ் ஒவ்வொரு இயர்லி எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 8 lakhல எவ்வளோ பர்சன்டேஜுங்க, 10%. அப்போது 80,000. ஓகேவா. ஸோ இப்போ ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. அதுக்கடுத்தது வந்து ப்ராஃபிட் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸ் கண்டுபிடிக்கணும். ப்ராஃபிட் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸ். இப்போ டேக்ஸ் தெரியுது, இன்ட்ரெஸ்ட் தெரியுது. இப்போ இதனை வச்சு நம்ம என்ன பண்ணுங்க, ப்ராஃபிட் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் டேக் கண்டுபிடிக்கணும். நம்மளுக்கு கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷன் என்னங்க, நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 4 lakhன்னு சொல்லியிருக்காங்களா. டேக்ஸ் எவ்வளோங்க, 50%ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போது அந்த 50% ஆட் பண்ணால் போதுமா, 50% டேக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ அப்போது 4 lakhல 50% டேக்ஸ் போயிருக்கு. அப்போது பிஃபோர் டேக்ஸ் அப்படிங்கிறது என்னங்க, நம்மளுக்கு 50 ப்ளஸ் இன்னொரு 50 நம்ம ஆட் பண்ணால் போதுமா. அந்த டேக்ஸுக்கு பிஃபோர் டேக்ஸ், ஆஃப்டர் டேக்ஸ்லேருந்து இப்போ பிஃபோர் டேக்ஸுக்கு கொண்டு வரோம். 8 lakh வருது. ஓகேவா. ஸோ இதோட என்ன பண்ணுங்க, ப்ளஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட்டு பிஃபோர் டேக்ஸ். இப்போ டேக்ஸ் ஆட் பண்ணிட்டோம். ஓகேவா. இது வந்து பிஃபோர் டேக்ஸ். இப்போது பிஃபோர் இன்ட்ரெஸ்ட்டு. இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ சொல்லியிருக்கோம், 80,000 சொல்லியிருக்கோமா. அப்போ 80,000 என்ன பண்ணுங்க, ஆட் பண்ணுமா. ஸோ இன்ட்ரெஸ்ட் வந்து 80,000 அப்படிங்கிறது இப்போ தான் நம்ம கண்டுபிடிச்சோம். ஸோ அப்போது அதோட வேல்யூ நம்மளுக்கு என்னங்க, 8,80,000. இதுதான் நம்மளுக்கு என்னங்க, பிஃபோர் ப்ராஃபிட் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸ் இல்லையா, இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸ். ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணுங்க, இப்போ ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா. இப்போ இதுவும் கிடச்சிருச்சு நம்மளுக்கு 8,80,000 அப்படிங்கிறது. ஓகேவா. இப்போ சப்ஸ்டியூட் பண்ணிடலாம் ஃபார்முலாவில். பிஃபோர் ப்ராஃபிட் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸ் எவ்வளோங்க, 8,80,000 டிவைடட் பை ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட் சார்ஜஸ் வந்து 80,000 இன்ட்டு வர இல்லையே நம்மளுக்கு இல்லை. ஓகேவா. ஸோ அதாவது fixed charge cover
ரேஷியோ. ஓகேவா? 8,80,000 டிவைடட் பை 80,000 என்ன வருதுங்க? 11 டைம்ஸ். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.